Yeah, I love you, love you. Yeah, so happy to be here. நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து we've given our best. I don't want to keep ஒரு நேமாக சொல்லலாம் because we have, you know, all of us are saying the same thing. So, right from the கதை கேட்டதுலேருந்து I knew that this film will be, you know, in people's heart அப்படின்றது எனக்கு தெரியும். And Akash has done a great job and Aditi also. So it's a heart-touching film எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, and which will have a lot of actions and everything else. And obviously me and Vishnu school daysலேருந்து ஒன்று சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். It's like so happy because we understand each other's language. That is very important. Actually ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் to understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film, and thank you Xavier sir for having me in this film. Thank you. Sir, thank you so much sir. Actually விஷ்ணு சார் யுவன் சார்னாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்த்தே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ. அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உங்கள்கிட்ட சில கேள்விகள் பண்ணி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடலில் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்றதை பற்றி சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். நான் சொல்லணுமா? ஆமாம் சார், நான் சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர். நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷன் கேட்டுட்டு அப்பாவோடைய சாங் எந்த சாங் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் சார். ஓகே சார், முதல்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார், மாசம். அதுக்கு என்ன பண்ண சார் நீங்கள்? மோட்டர் கார் பொதுவாக என் மனசு தங்கம். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ பட் ஆனால் விஷ்ணுவர்தன் இப்படி சொல்லவே மாட்டேன். அவர் துடிச்சிட்டு அப்படி குதிச்சிட்டு அப்படி you know this character, you want gets your அப்படி பண்ணா போடி வந்து அந்த ஃபாஸ்ட்ல சொல்லணும். அப்படி சக அப்படி போயிட்டே இருக்கணும். ஓ அப்படியா? ஓகே நெக்ஸ்ட் ஐ கேன் சே திஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவன் நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ முதல்ல பார்க்கறது என்ன டியூன் என்ன சாங்? என்ன சொல்லுவோம் அப்பா சொன்ன நிறைய இருக்கு. ஹீரோயின் பார்க்கறது கேமரா சார் சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோ ஹீரோயினும் லவ் சொல்ல போறாங்க சார். இந்த லவ் சொல்ற ஒரு பாட்டு என்ன பாட்டு? சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பண்ணுச்சு? பிரேக்கப் தளபதியா? What song? Help me. சூப்பர் சார். லாஸ்டா டூயட் சார். டூயட் எப்படி? ஃபாஸ்ட் டூயட்டா ஸ்லோ டூயட்டா? சார் ஸ்லோல ஒரு சொல்ல ஃபாஸ்ட்ல ஒரு சொல்ல. ஓ ஃபாஸ்ட்ல என்ன சொல்லலாம்? அடியே உனதில் நான் நிற்காதே அப்புறம் நான் தேடும் சிவந்து போகுது. சூப்பர் சார். சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார் கேட்டதுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும், அதே மாதிரி காஸ்டியூம் சென்ஸும் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சார். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் சார். ஈவன் சார் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஷேட் 899, பேண்ட் 499, ஷூ 399 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டே போடுறாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டியாக காஸ்டியூமாக பண்ணுறீங்க சார். சூப்பராக இருக்கு சார். தேங்க்யூ. ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு. நம்ம படம் நேசிப்பாயா உங்களுக்கு வருது, அதுலேருந்து ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா பாடிடுவோம். சூப்பர் சார். ஒரு மிகப்பெரிய கையில் இருந்தால் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சார். This is actually one of my favorite songs. I think இந்த படத்துல கம்போஸ் பண்ண first song கம்போஸ் பண்ணது. So like hope you guys like it. Okay. Yes, please. Track போடுறதுல. Yes sir. காணா போய்டா.
பயங்கரமா இருக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வாட்டி பார்த்து. Thank you. தேங்க்யூ. இன்னொரு வாட்டி ஒரு வளர்ந்த கைத்தறி கொடுத்துடலாமா சார்? Thank you. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் இந்த பாட்டெல்லாம் கேட்டு எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அடுத்து யாரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். சரி, ஏவியில் பார்த்துட்டு ஓகே. ஒரு உதாரணம் நம்முடைய பிரிட்டோ சார் அவர்கள்லாம் எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸுடைய ப்ரொடியூசர் பிரிட்டோ சார். தேங்க்யூ ஸோ மச். பல வெற்றி படங்கள் நீங்கள் தயார் செய்தீங்க. அந்த வரிசையில் நேசிப்பாயா படம் ஆட் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு சில வார்த்தைகள் உங்க கேட்டது. கைத்தறோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் आवर ஃபேவரட் விஷ்ணுவர்தன் அவர்கள். Thank you so much. Thank you, sir. Bala, thank you, Bala. I love you, Bala. I love you I guys. love you, sir. We love you so much. அவ்வளோ எனர்ஜி இப்ப நீங்க ஓடி வரதுலயும் தெரியுது, உங்களுடைய படங்கள்லயும் தெரியுது. You're so stylish. I mean, I keep saying things, but please. அப்படியே ஓடி வருது எனக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு. Anyway, very good evening to all. Our dear Sharat sir, I'm so honored to have you here. Thank you so much, sir. Thank you for being with us. First, Yogathingan sir. கூப்பிட்ட உடனே நீங்க வந்தது இட்ஸ் வெரி பிக் டீல் ஃபார் மீ. ஏன்னா யூ ஆர் an example, Yogathingan sir, because you have grown as an actor. ஒரு ஆக்டர் உங்களை பார்த்துருக்கேன். It's been phenomenal growth. And you are an inspiration to all the new actors, and most of them. It's an amazing thing, Yogathingan. Thank you so much for being with us. This film is very special to me. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷாக பண்ணோம்னா அதே விட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் சம்திங் மோர். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜானர்ஸ் விச் ஐவ் நாட் ட்ரைட், விச் ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட். சர்வீஸ் ஆர்மி பண்ணல, ஆர்மி பண்ணியாச்சு. I've never done a proper romance drama. So this I've really admired. Brito sir, thank you so much for giving me the opportunity. And Sneha Brito, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி பேசலன்னா அப்புறம் ராட் விழும். And thank you Sneha Brito. And by the way, எப்பவுமே Sneha Brito வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. She is really a tough producer. Sharat sir, you are right. You are very right. ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூட. சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட். I have that evidence, Sneha. Thank you so much. Akash. Bye. I still remember the first day shooting with you. You were sweating, man. கிட்டத்தட்ட 2 ஷர்ட் 3 ஷர்ட் மாத்திரமா உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். But the first day shoot like that, every day I saw the growth in you as an actor, which is phenomenal. Of course, you have it in your blood, you know, otherwise is there, and that is there. It's there. But to see it come alive, அது வந்து நிஜத்துல பார்க்கிறது வந்து அவருக்கு அந்த ஏன்னா எனக்கு எப்போ தெரியுமா ஒரு படம் முடிச்சோன்னு எப்போ தெரியுமா நமக்கு சந்தோஷமா இருக்கும்.
when people appreciate you, ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது. When you all win is when I win. And அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உங்க டென்ஷன்ல எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் ஹியர் வித் அஸ். அவர் வந்து எனக்கு குரு மாதிரி. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம். காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவார், நல்லா இல்லை. இஸ் தட் டைரக்ட் ஆன். ஸோ அவர் ஃபுல்லாக பிடிச்சிட்டு பார்த்தோன்னே, ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்கு, the voice come out really well அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. That to hear from Seeker sir is a big deal for me. It's very big. I was very, very happy. Akash, you have done a great job. And I'm very happy to make a film with you. And I should tell you that I'm very proud, very happy to make a film with you. I had Kushbu ma'am, இன்னைக்கு இல்லை. Sharat sir, I don't think she'll be able to make it here to for the show. That's all fine. I have all my other cast. Kalki, I still remember Kalki, how skeptical you were to do it. அப்போ தான் குழந்தை வேற பிறந்து இருந்தது ஆக்சுவலாக கல்கிக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் தென் வெரைட்டி நயன்தாரா, த்ரூ நயன்தாரா அண்ட் விக்கி ஐ காட் யுவர் நம்பர். முடியவே முடியாது, கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் ஹர் டு டூ திஸ் ஃபில்ம். அண்ட் கல்கி, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங். அதித்தி, ஐ ஹேவ் சம்திங் மோர் டு டெல். ஐ நாட் கமிங் டு நவ். ஓகே. அண்ட் விஜய் ஆண்டனி சார், விஜய் ஆண்டனி சார், ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரொம்ப இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். மைண்ட் ஷிப் பண்ணது டக்குனு உடனே செட்டில் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டா ஷிவ், தேங்க் யூ ஸோ மச். பிகாஸ் ஷிவ் வந்து என்ன ஒரு மேட் கேரக்டர் ஒன்று தேவைப்படுது. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து யாரு போடுறது எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா. ஏன்னா அப்பதான் ஷேர்ஷாலுக்கு பயங்கர பழக்கம் எனக்கு ஷிவ் பண்ணுது. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், ஷிவ் ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் மீ, ஷிவ் யூ டூ. என்ன ஏது எதுவுமே கேட்காம ஃப்ளைட் எடுத்து கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலா. ஷிவ், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் ஷிவ். தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ ஸோ மச். Uncle, you've been amazing support. I've seen since my very first film, we have always appreciated all my work and you've always been very supportive. Uncle, thank you so much. Thank you so much for being with us. Arjun, I think Arjun is not here. Arjun is gone. Anyway, so Aditi, I heard you speak about me, about okay, how we went, how we gave the narration. I get more excited in giving a narration generally. You know, that gives me more excitement. Kada solli idu sollana okadu kudichi, that gives me more energy actually. You ask me to narrate the film, generally shooting போறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நரேஷன் முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் நிறைய முடிச்சிருப்பேன் நரேஷன். அப்போ தூக்கத்தில் அடிச்சு எழுப்பி கேட்டா இந்த ஷார்ட் எங்கன்னா கரெக்டா எந்த ரீல் எங்க வருது கரெக்டா சொல்லிடுவேன். தூங்கி எதிரி ஸ்கிரிப்ட் கூட படிக்க we can even do that because it has to become part of your plot. And you, in spite of that, coming on set and your performance, there are a couple of places, எங்க தெரியுமா, pre-interval the later part, I cried. நிஜமாவே சொல்றேன், when I saw Aditi perform, I'm not kidding Aditi and Akash, I cried. நிஜமாவே my eyes teared up. When my eyes teared up, ஏன்னா எல்லா தடவை எனக்கு வந்து கனெக்ட் ஆகணும். எனக்கே கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது. நான் என்னதான் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னாலும் ஓகே ஆகாது ஆக்சுவலா. I think you made me, you touched my heart. Your performance was really, really nice. Thank you, Aditi. Thank you so much. My technicians, I should really say, ஏன்னா நான் வந்து கண்ணா பின்னா ஓடி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. கேமரன் பிரைசன், அவர் வந்து விளக்காரன் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, அவர் தான் கேமரன் பிரைசன். இட்ஸ் ஆல்சோ ஃபினாமினல் ஒர்க். ஏன்னா ஃபினாமினல் ஒர்க் ஜென்ரலா சொல்றது கிடையாதுங்க. எனி லைட்டிங் கண்டிஷன், எனிதிங், he is ready to shoot, he is ready to go game with existing lights. That's what is really beautiful about it. அதனால இந்த படத்துக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது. கிளாஸ் கிளாமர் அப்படின்றத விட the emotions has to more connect, and the emotion is connected really well. He is shot for the emotions. That is come out really, really well. Of course, Srigar sir பத்தி சொல்லியிருக்கேன். Costume, Anuvardhan, thank you so much Anu. ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர், என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து கரெக்டா கொண்டு வந்துருவாங்க ஸ்கிரீன்ல. அது எந்த ஒரு இதுவும் இல்லாம வைஃபா மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும். பட் she has always seen, not only with me, all the directors, she has always had an amazing vision. Saravanan, my art, thank you so much Saravanan. And I think நம்மளோட முதல் படம் Saravanan, and I think you have done a great job Saravanan. Thank you so much. இது தினேஷ் மாஸ்டர்,
Like Dinesh Master is all time my favorite choreographers actually. I love it. So he's not afraid. In the part of basically I started with only 3 tracks. Now, today is the day with Yuvan Shankar Rajan. Yuvan, நான் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து போய் முடிப்போம். ஸ்கூல் நம்ம வந்து பழக்கம் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுல யுவன் இது நிறைய மேடையில சொல்லியிருக்கேன். யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் a strong pillar and a strong support in my career. ஏன்னா நிஜமாவே உங்களோட சாங்ஸ் இல்லைன்னா அறிந்து வராமலும் அப்படின்ற ஒரு படம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க தியேட்டருக்கு. That's the truth. கீப்பிங் அந்த சாங் அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆயிட்டா அந்த படமே ஓடிச்சாங்க இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதினாலும் யுவன் எடிட்ல உட்காரும் போது எனக்கு கண்டிப்பா தெரியும் இது யுவனோட பிளே, இங்க யுவன் விளையாடுவாரு, இங்க யுவன் பூந்து விளையாடுவாரு, அது தெரியும். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேசிபாயா இட்ஸ் பிரில்லியன்ட். Thank you so much. I'm actually open. I can tell in public. I'm indebted to you. No, genuine. I'm genuinely telling you because I'm really indebted to you. I don't know whether in this life I could resolve it. We'll just give it a shot and we'll try. So that'll be really great. Adesh, thank you so much, Adesh. Kachi Sara partner Adesh, and Adesh has written my song in this. Vignesh even ஒரு பாட்டு எழுதிருக்காரு. Vignesh and I are not able to, their family, but they're in Dubai, they're not able to be here. And I have a lot of nice, interesting, all my other team ADs. All my ADs, thank you so much guys, because without you guys, I won't be able to even make this film actually. You guys really gave me a great support. And I don't know who I'm missing and all these things. Karan, I love you Karan. I can never miss you Karan. And most importantly, Neelan. Neelan வந்து is the writer. அவர் எனக்கு அறிந்த மரியாதைகளும் டைம்ல இருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலி கூட இருக்காரு. அறிந்த பட்டியல் சர்வம் எல்லாமே இருக்கீங்க நீலன். தேங்க்யூ சோ மச். நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி. அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக் படிப்போம். அதாவது ஒரு புக் படிக்கும் போது 21 வால்யூம் 30 வால்யூம்ல படிச்சு முடிச்சு அவரு எனக்கு டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கணும் நீலன் கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீலன் கிட்ட தான் அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன கதை வேணாலும் எழுதும். நீலன் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் a great support. I don't know who I missed. I don't know, and all my singers. Vijay sir, பாவி அவர் வந்து சொல்லணும் பயங்கர அவர் வந்து பயங்கர கோபமா இருக்கான்னு நினைக்கிறேன். பாவிஜய் ஆக்சுவலா பாவிஜய் எப்பவுமே எனக்கு பாவிஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புளிஞ்சு எழுதுவார். ஆக்சுவலா கண்ணாமண்ணு புளிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸா பட்ட இதெல்லாம் வேணாம், ரொம்ப சிம்பிளா எழுதலாம், ரொம்ப பிரச்சனை இல்லை, இது மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா என்னை எழுத விட மாட்டேன், எதுவுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டு பாவி இவன் சொல்லிட்டு இது வந்து சின்ன பிள்ளை போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா Vijay has written most of my songs and has done a lovely job. He is not here today, but still. And Vikram, thank you so much, Vikram. Thank you so much for being part of it. Because I've seen a lot of your stand-up comedies, I've seen a lot of your shows. Actually, உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஆக்சுவலி உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில. I think the particular you have done it and you'll be doing much more in many more films. Thank you so much. I think ரொம்ப பேசினேன் Bala, and I love you Bala again. நான் வந்து கேட்டுட்டு தான் Bala is coming அப்படின்னு கேட்டுட்டேன். ஆமா Bala is coming. Then I asked about you. Thank you so much for being. Thank you for being a great support. And thank you so much everybody. And I hope you guys see the film and really enjoy the film. Thank you all. நேசிபாயா ஜனவரி 16 எல்லாருமே தேட்டர் போய் பார்ப்போம். எப்படி நீங்கள் ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் படம் வேற லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை மீட் பண்ணி 16 பார்க்க போகிறோம். உங்கள் வெற்றி பட வரிசையில் நேசிபாவும் கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக இருக்கு நான் நம்புறேன் சார். எப்பயுமே இந்த இடத்துல நான் விடுறதா இல்லை சார். ஏன்னா எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கனால யுவன் சார் 2 பேர் சேர்ந்தாலும் நீங்கள் இன்டர்வியூ கன்ஃபார்ம் இல்லையே மீட் தான் நிறையா நான் பார்த்துருக்கேன். இந்த மொமெண்ட் நான் மிஸ் பண்ண விடல சார். ஏன்னா எப்பயுமே நான் நிறைய பார்த்துருக்கேன். மிக்சி ஜாவல் நீங்க போய் சேர்த்தே இருப்பீங்க. ஸோ தரத்தை நான் விடுறதா இல்லை. என்ன இப்போ இவனை கூப்பிடுமா? ஆமாம் சார், ஆமாம் சார். யுவன் ப்ளீஸ் யுவன். ஆக்சுவலா இப்போ 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க இப்போ 7வது இருந்து ஃப்ரெண்டா இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேருக்கு சேர்ந்தாலே வேற லெவல் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான்.
அதே மாதிரி இப்போ என்னன்னா சார் யுவன் சார் ஐ லவ் யூ வெரி மச் உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் இந்த கேங்ஸ்டர் யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், யூ லவ் திஸ் கேங்ஸ்டர். சார் ஆக்சுவலா காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சார் எல்லாருக்குமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க விரும்பி கேட்கறாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு சார் ஆக்சுவலா உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சார். ஏன்னா உங்க படமானில நான் போயிருந்தேன். யுவன் சாரை பத்தி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு நீங்க பட்டியல் போட்டு சொல்லுங்க சார். பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமா சொல்றேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். கூப்பிட்டு எப்போ பாரு ப்ரோ எப்போ பிரபலம் பண்றது ஐ ஹவ் சாங் ஐ நீட் டு ரியலி கெட் ஓகே ப்ரோ ப்ரோ சோ உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலா. ஆனா உட்காந்து வச்சுக்கோங்களேன் பின்னி பெடல் இருக்கிற ஒன்னே ஒன்று விட்டா யூன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். அதே மாதிரி சிரிப்பு பாருங்க கேங்ஸ்டர் எதை ஏத்திட்டு வந்திருக்காங்க தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், high on music bro. you're high on music bro, you're high on music. நிஜமா சொல்றேன் பாலா, ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்ம சமாளிக்க முடியாது. அடிச்சு எல்லாம் தூக்கி அடிச்சலாம் போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் பாருங்க பயங்கர கூலா இருப்பாரு, இடி அடிச்சுட்டு இருக்கும் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாள் நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல். அக்மார் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துரை காம். அது எப்படி இருக்காருன்னு எனக்கு சத்தியம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. இஸ் ட்ராக் டீலர், இஸ் கேங்ஸ்டர் எல்லாமே. யுவன் சாரும் கூட வியாபாரி ஒண்ணு சும்மா ரெண்டு பேருமே பிடிடுவாங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்கேன் சார். ஆக்சுவலா எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? என்னது கேமரா. ஓகே. எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமா ஒரு 2 வார்த்தை பேசுவாரு, அதுக்கு மேல பேச மாட்டாரு. அப்படின்னு அராத்துக்கு இது நம்பர் 1 அராத்து. சத்தியமா சொல்றேன், பிராங்க் டு தி கோர். பிராங்க் யுவன் மாதிரி பிராங்க் பண்றது யாருமே பிராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலா. இவர் வந்து குவாய்ட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலா. பட் we still love him so much. ஏன்னா அந்த கீபோர்ட்ல மட்டும் கையை வச்சான்னு வச்சுக்கோங்களேன், எங்க இது போட்டுது தெரியல, குட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்டா ஒண்ணு கேக்குறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி பிரதர் ஐ லைக் டு ப்ரொடியூஸ் a film பிரதர். ஆமாப்பா நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுருக்காரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் சொல்லுங்க. நான் பிரேம் ஜெய ஹீரோவை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கர டவுட். ஏன்னா இவனுக்கு எழுதிச்சாங்க. ஏன்னா இவன் ஜெனரலா ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரு பாரு. ஆனால் ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம் ஜெய்க்கு வந்து சார் ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான் எதை வச்சு பிரேம் ஜெய் வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் பண்ணிட்டு லைவ் கால் ஆக்சுவலா லைவ் கால். நானும் இல்லை பிரதர் ஒன்னே ஒன்று கேட்டேன், ஐ வெரி ஷுவர் பிரேம் ஜெய் வச்சு நிஜமா படம் பண்ணணுமா? பக்கத்துல பிரேம் ஜெய் இருந்தா தம்பியோட காசு போன் பண்றேன், தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர் ஐ வெரி ஷுவரை போட்டுலாம் கேட்டது. பயங்கரமான பிராங்க், இதோட பயங்கரமான பிராங்க்லாம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா 4 வெங்கட்டு போயிடும், நான் வந்து ஓட்டிடுவேன் இவன்கிட்ட. வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டால் தூசியாதென்றே, அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது பிபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. இவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விடணும். வெங்கட் பண்ணி பாரு கரெக்டா ஸ்டுடியோக்கு போகும்போது என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு, பாட்டு போட்டாச்சு உனக்கு? பாட்டை போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவனை உட்காந்து வெங்கட் உன்னோட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவனை மாட்டி விட்டு வெங்கட்ல என்ன நிஜமாவா உனக்கு போட்டிருப்பாயா? அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான், அவன் கண்டிப்பா போட்டிருப்பான். நீங்க அதை பாட்டு போடு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவாரு. அது மாதிரி யாருக்கிட்ட மாட்டி விட்டுருவாரு. சும்மாவே பாட்டு நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்லா மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டேரக்டர் கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலா, மாட்டி விட்டுருக்கேன் இவன்கிட்ட. உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பி. சூப்பர் சார். ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் 7 ஜென்மத்துக்கு தொடரணும் நான் கேட்டுக்கோங்க சார். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்த
நபர் முக்கியமான நபர். For more videos, like, share, comment and subscribe.